ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதியின் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது போன வாரம் எனக்கு வந்த ஆர்டர் தாங்க. என்னடா போன வாரம் ஆர்டரை இந்த வாரம் போடுறியே அப்படின்னு யோசிக்காதீங்க. டைம் இல்லை, நேரம் இல்லை. ஏன்னா அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அம்மா இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக வேலை நிறைய கொஞ்சம் பண்ணுவாங்க அம்மா. ஏன்னா நான் வந்து கடைக்கு போயிட்டு வந்த உடனே எனக்கு ஏதாவது ஒரு குழம்பு வச்சு விட்ருவாங்க. அப்போ வந்து சாப்பிட்றதுக்கெலாம் வந்த உடனே சூப்பராக வந்து அம்மா குழம்புல சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அம்மா வந்து போன வாரமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அதனால் எனக்கு நேரம் கிடைக்கிறதில்ல. வந்து நான் தான் நைட்டு டின்னர் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம்லாம் எடிட் பண்ணதுக்கு நேரம் கிடைக்காதுங்க. தூக்கம் தான் வரும். அதனால் வந்து பண்ணுறதில்ல. அதனால தான் லேட் ஆகிடுச்சு. இது வந்து கேட்டது யாருன்னா, என் ஃப்ரெண்டு ஹேமா அப்படின்னு அவங்க தான் கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, மிளகு பொங்கல், அதுக்கப்புறம் ஒரு 25 பீஸு சப்பாத்தி, அதுக்கு பிறகு கிச்சடி, ரவா கிச்சடி கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து மிளகு பொங்கலுக்கு வந்து தனியாக வந்து பச்சரிசி, சிறுபருப்புலாம் போட்டு, மிளகு, ஜீரகம்லாம் போட்டு அதை வேக வச்சு தனியாக இதை எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இது வெஜிடபிள் குருமா. வெஜிடபிள் குருமாவுக்கு கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி எல்லாமே போட்டு சூப்பரா வெஜிடபிள் குருமா பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு அதேமாதிரி சப்பாத்தியும் 25 பீஸு அவங்களுக்கு சூப்பராக போட்டு ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த மிளகு பொங்கலும் அவங்க வந்து கிச்சடியும் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 10 கரண்டி இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். 10 குழிக்கரண்டி இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னாங்க. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி குடுத்துட்டேன். ஒரு 5 செட், அதாவது நம்மள்ட்ட 2 கரண்டி அப்படிங்கிறது 1 செட்டா வரும். அந்த மாதிரி அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு என்ன அப்படின்னாச்சுன்னா, அவங்க வந்து 2க்குமே, அதாவது ரவா கிச்சடிக்கும், அ அந்த மிளகு பொங்கலுக்குமே வந்து சட்னி, தேங்காய் சட்னி மட்டும் போதும் அப்படின்னாங்க. அதையுமே சூப்பரா நம்ம வந்து ரெடி பண்ணி சூப்பரா அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டோம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. இவ்வளோந்தாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.